சித்தூர் சூறையாடல் 1303. சித்தூரில் ராஜபுத்திர படைகளை அலாவுதீனின் படைகள் திணறடித்த நிலையில் தோல்வியடைந்து விடுவோம் என்ற சூழலில் கோட்டைக்குள் இருந்த ஆடவரும் பெண்டிரும் தங்களது பண்டைய மரபின்படி ஜௌஹர் எனப்படும் சடங்கை நடத்தினர். இதன்படி ஆடவர் கோட்டையை விட்டு வெளியேறி போர்க்களத்தில் மாழ்வர். பெண்கள் தீயில் புகுந்து தங்களை மாய்த்து கொள்வர். டெல்லியிலிருந்து தௌலதாபாத் செல்ல 40 நாட்கள் நடந்தே செல்ல வேண்டும். பெரும்பாலான மக்கள் தௌலதாபாத் புறப்பட்டு சென்றனர். சிலர் ஒளிந்து கொண்டனர். அவர்கள் கண்டுபிடிக்கப்படுகையில் அவர்களில் ஒருவர் பார்வையற்றவராக இருந்தபோதும் மற்றொருவர் பக்கவாத நோயாளியாக இருந்தபோதும் கொடூரமான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டனர். 8 அல்லது 10 மைல் அளவு பரவியிருந்த அந்நகரை பற்றி ஒரு வரலாற்றறிஞர் அனைத்தும் அளிக்கப்பட்டன. நகரத்தின் அரண்மனைகளில், கட்டடங்களில், புறநகர் பகுதிகளில் என எங்கும் ஒரு நாயோ பூனையோ கூட விட்டு வைக்கப்படவில்லை எனும் அளவுக்கு முழுமையாக பாழானது என குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய கலை கட்டடக்கலை உயர் வகுப்பைச் சேர்ந்த முஸ்லிம் பிரபுக்கள், அதிகாரிகள், வீரர்கள் ஆகியோர் தங்கள் குடியிருப்பு கட்டடங்களை முதலில் நகரங்களிலும் புறநகர் பகுதிகளிலும் கட்டிக்கொண்டனர். அவற்றைச் சுற்றி பேரரசு பாணியிலான அழகுமிக்க மசூதிகளை டெல்லி முஸ்லிம் ஆட்சியாளர்கள் கட்டினர். மசூதிகளும் மதரசாக்களும் கல்வி நிலையங்கள் கட்டட வடிவத்தில் வேறுபட்டிருந்தன. குரானில் உள்ள வரிகளை செதுக்கி நேர்த்தியாகவும் நளினமாகவும் அலங்கரிக்கப்பட்ட கதவுகளும் சுவர்களும் அக்கட்டடங்களுக்கு தனித்தன்மையான தோற்றத்தை வழங்கின. அக்கட்டடங்களின் வடிவங்கள் பாரசீக பாணியிலும் அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணியிலும் அமைந்திருந்தன. எனவே அப்பாணி இந்தோ சரசானி கலை வடிவம் என அழைக்கப்பட்டது. குதுப் மினார், அலைதர் வாசா, குபத்துல் இஸ்லாம் மசூதி, மோத்தி மசூதி, இல்துமிஸ், பால்பன் ஆகியோரின் கல்லறைகள், தௌலதாபாத், ஃபிரோசாபாத் ஆகிய இடங்களிலுள்ள கோட்டைகள் என அனைத்தும் அப்பாணியில் அமைக்கப்பட்டனவாகும். இந்த வீடியோவில் நாம் டெல்லி சுல்தானிய பாடத்தில் இருக்க சுருக்கம் பார்க்கலாம். இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சி முகமது கோரியால் நிறுவப்பட்டது. கேட்பாங்க, இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சியை நிறுவியவர் யார்? முகமது கோரி. குத்புதீன் ஐபக் அடிமை வம்ச ஆட்சியை நிறுவினார். அவருடைய மருமகன் இல்துமிஸ் அதனை ஒருங்கிணைத்து வலிமைப்படுத்தினார். அடிமைகளின் அடிமை இல்துமிஸ், இதுவும் கேட்பாங்க. இல்துமிஸின் மகளான ரஷ்யா தைரியமிக்க போராளியும் மிகச்சிறந்த நிர்வாகியும் ஆவார். பால்பனின் ஒற்றறியும் முறையும் நாற்பதின்மர் அமைப்பை அவர் அளித்ததும் துருக்கிய பிரபுக்களின் அதிகாரத்தை மட்டுப்படுத்தியது. கில்ஜி அரச வம்சத்தை நிறுவிய அலாவுதீன் கில்ஜி, அவரது படையெடுப்புகள் மற்றும் நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கைகள். ஃபிரோசா துக்ளக் மக்களின் நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்ட இரக்கமுள்ள அரசர். தைமூரால் டெல்லி கொள்ளையடிக்கப்படுதல். சையது அரச வம்சத்தை கிசிர்கான் தோற்றுவித்தால். சர்கிந்தின் ஆளுநரான பகலூர் லோடி டெல்லியில் லோடி வம்சத்தை நிறுவியது. முதலாம் பானிபட் போர் கிபி 10 1526 பாபர் முகலாய அரசை நிறுவுவதற்கு வழிவகுத்தது.